அவன் சொல்றது என்னன்னா, அந்த குண்டலினி வந்து எவ்வளவு மோசமான ஒரு காரியம் தெரியுமா? அவன் சொல்றான், அவங்களோட ஸ்பைனல் கார்டு கீழே இருக்கிற இந்த பேக் போன்ல வந்து 2 செர்பன்ஸ் படுத்திருக்குதான். என்ன படுத்திருக்கான்? நீங்க இதை யோகால போய் கேட்டீங்கன்னா பிலீவ் பண்ணிடுவீங்க. உங்க இடுப்புல என்ன இருக்கு? அவன் சொல்லுவான் 2 பாயிண்ட் இருக்கும் பாருங்க உங்க இடுப்புக்கு கீழே பின்னாடி, அது 2 செர்பன் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? அது எல்லா குழந்தைக்கும் பிறக்கும் போதே என்ன செய்யும்? அந்த பாயிண்ட் இருக்கும். அந்த செர்பன் பாயிண்ட்ல இருந்து நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 2 செர்பன்ஸ் எழும்பி உங்க உடம்புல முதுகுல இருக்கிற 6 ஸ்டேஜஸ் பாயிண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி அப்படியே கலந்து 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 தலைக்கு மேல பின்னாடி என்ன செய்யும்? வந்து நிக்கும். உங்க பிரெயின்ல வந்து என்ன செய்யும்? அது பவரை கொடுத்துரும். நீங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மாறிடுவீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்றான். ஒரிஜினலா அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த குண்டலினி நீங்க நிறைய செஞ்சா அவனுடைய பிசாசோட தந்திரம் பாருங்க, ஒரு ஆணோடைய உயிரணுக்கள்லாம் செத்துரும், நல்லிஃபை ஆயிடும், அப்படியே குழந்தை உருவாகாது. பெண்களுக்கு எக்ஸ் எல்லாம் செத்துரும், முட்டை எல்லாம் செத்து போயிடும், கருமுட்டைகள் எல்லாம். என்ன நடக்குது? இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிறக்காது? குழந்தையே பிறக்காது. டெய்லி செஞ்சீங்கன்னா குழந்தையே என்ன செய்யாது? பிறக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில நீ என்ன ஆகக்கூடாது? பெருக கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பலுகி பெருகி பூமியே நிரப்ப. அவன் சொல்றான், நீ பெருகவே பெருகாத, பாவம் மட்டும் செஞ்சுட்டே இரு, என்ஜாய் பண்ண லைஃப. இருந்துட்டு இந்தியனா இருந்துட்டு இப்படி இந்தியன்ஸ்க்கு எதிராக என்ன செய்றீங்க? பேசுறீங்களே அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம்? சில பேர் கேள்வி கேட்கலாம். உண்மை என்னன்னு கேட்டா, நான் சில பிக்சர்ஸ் 2 படம் எடுத்து வந்திருக்கிறேன். இதை நீங்களே பார்த்துட்டு தூக்கி போட்டுருங்க. இதுல வந்து சிலது வந்து போஸ்டர்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த போஸ்டர்ஸை பார்த்துட்டு இதுல என்ன இருக்கு, இதை பண்ணலாமான்னு மட்டும் பாருங்க. இதுல இருக்கிற போஸ்டர்ஸ் தான் வெரி பிகினிங் போஸ்டர், லோட்டஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல் பொசிஷன். அந்த முதல் பொசிஷனே, அந்த முதல் பொசிஷனே சிவா த டெஸ்ட்ராயர், அழிக்கிற கடவுள். என்ன கடவுள்? முதல் பொசிஷனே உட்காரும் போதே எப்படிதான் உட்காரணுமா? அழிக்கிறவனை தான் கூப்பிடணுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதெல்லாம், தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதெல்லாம் கிரியேட்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் அப்படின்னு. அவன் என்ன சொல்றான்? இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே அழித்தவனை நோக்கிப்பார், அழிக்கிறவனை நோக்கிப்பார். ஏன்னா அப்பதான் அழிக்க மாட்டானா. அது எப்படிங்க? அவனுடைய நேச்சரே என்னதுதான்? அழிக்கிறவன். நம்முடைய ஆண்டவருக்கு நேச்சர் டெஸ்ட்ராயர் கிடையாது. நம்முடைய ஆண்டவருடைய நேச்சர் யாருன்னா கிரியேட்டர் காட், நம்முடைய தேவன் சிருஷ்டிகர்த்தர். ஏன்னா அப்படி அழிக்கிறவர் அப்படின்னு முடிவு பண்ணிதான் ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிருப்பார்? அழிச்சிருப்பார். நம்முடைய ஆண்டவர் சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு உயிரோட என்ன செஞ்சிருக்க மாட்டார்? வச்சிருந்திருக்க மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த போஸ்டர்ஸ் ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா அங்க பஜங்காசனான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா கோப்ரா போஸ், பாம்பு மாதிரியே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல போஸ்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்குரிய சிம்பல். அதுக்கும் இதுக்கு என்ன பிரதர்ஸ் அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இந்த யோகால உட்காரும் போது அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த விக்கிரகத்தை என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். மறைமுகமாக அவனையே அறியாமல் அந்த சிம்பலை உட்காரும் போதே அவன் என்ன சொல்றான்னா, அந்த விக்கிரகத்தை என் மேல ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த விக்கிரகத்தின் ஸ்பிரிட்டை என் மேல என்ன செய்யறேன். அது என்னன்னு கேட்டா, இட் இஸ் a dedication of the Hindus body to their idols, worship to their idols, worship posture to the idols. அவங்க காலையில உட்கார்ந்து அவங்க கடவுளை வணங்குகிற ஒரு ஆராதனை. அதை போய் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க ஆராதனை நம்ம ஆராதனைக்கு அவங்க மேக்சிமம் வர்றது இல்லை. பல பேர் நம்ம மனம் திரும்பி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. வேதம் இதை குறித்து வன்மையாக நமக்கு கண்டிப்பை சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஆமென். எத்தனை பேர் வேதத்துல அந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்க? வேதத்துல எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அதுக்கப்புறம் பல வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்ன செய்யாதீங்க? கற்றுக்கொள்ளாதிருங்கள். வாசிங்க பாப்போம்.